மாதவராவ், என்ன அவதாரம் இது? என்னாச்சு உனக்கு? ஓ, புரிஞ்சு போச்சு. என்ன கடிகை கிட்ட கூட்டிட்டு போனது, அஷ்ட லட்சணங்களும் உள்ள பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணது, இது எல்லாத்துக்குமே உனக்கு பணம் கொடுக்கல இல்ல? பேசினபடி பார்த்தா இன்னும் உனக்கு 3000 ரூபாய் தரணும். பரவாயில்ல, 5000ஆவே கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நீ எனக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்க, அதுக்காக பல விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்க. நீயும் உன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நீ உள்ளவா. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போறதுக்காக நான் வரலங்க. என்னங்க, உங்க பாவப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம். அரிசி பருப்பு கிருஷ்ணாயில்ல எனக்கு பணம் கொடுத்தீங்க, அதுவும் சேர்த்து இருக்கு. இதுல 20 கிலோ அரிசி வாங்கி போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அங்க பாருங்க, அதையே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏன் மாதவராவ், அரிசி நல்லா இல்லையா? பரவாயில்ல விடு, நான் வேற கடைக்கு சொல்லி அனுப்புறேன், அவங்க நல்ல அரிசியா கொண்டு வந்து போடுவாங்க. உங்க தரித்திர சவகாசம் யாருக்கு வேணும்? புராணத்துல கேட்டிருக்கேன், வால்மீகி முதல்ல கொலை கொள்ளை எல்லாம் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு பொண்ணும் பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்தானா. அவளும் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாலாம். ஆனா அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனோட சேர்ந்து தண்டனை அனுபவிக்கணும்னு வரும்போது இதென்ன தலையெழுத்துன்னு சொன்னாலாம். எந்த பொண்டாட்டிக்காக பண்ணானோ அந்த பொண்டாட்டியே பாவத்துல பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் புத்தி வந்து அதுக்கப்புறம் நேர் வழியில நடந்தானா. இப்ப எதுக்கு நீ இத சொல்ற? மூளை கெட்டவர, இன்னுமா புரியல? இல்ல நாடகம் ஆடுறீங்களா? அதிகமா பணம் வேணும்னா நேரடியா கேளு, நான் கொடுக்குறேன். உங்க பணத்துக்கும் உங்க அகங்காரத்துக்கும் கொள்ளி போட. உங்க அறிமுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூழோ கஞ்சோ குடிச்சுக்கிட்டு குடும்பத்தோட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். பாக்குறவங்க திருஷ்டி சுத்தி போடணும்னு சொல்லுவாங்க. எந்த ராப காலத்துல உங்க சவகாசம் கிடைச்சதோ என் தலையெழுத்து என் குடும்பமே நாசமா போச்சு. நான் நடு தெருவுக்கு வந்துட்டேன். நாக்கு அடக்கி பேச கத்துக்க மாதவராவ். ஏழ்மையில இருக்கும் போது சந்தோஷமா இருந்தோம். என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. நம்மள காப்பாத்துறதும் தண்டனை கொடுக்கறதும் நாம செய்யற காரியங்கள் தான். உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க கொடுத்த பணத்துல அரிசி வாங்கி சமைச்சா அந்த சாப்பாடு ஜீரணமாகுமா? அது விஷமா மாறாம இருக்குமா? என் பிள்ளைங்க ஆரோக்கியம் கெட்டு போய் வயிற்று வலின்னு துடிக்கிறாங்க. பாவம் செஞ்சவனுக்கு தான் தண்டனை, மத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்றதெல்லாம் கிடையாது. பாவம் செய்யறவங்களுக்கு உதவி செய்யறது தான் பெரிய பாவமே. மாதவராவ், நீ மரியாதைய மறந்து பேசுற. உங்க மரியாதைய மண்ல போட நிறுத்துங்கயா. முன்னெல்லாம் மனுஷன் இந்த ஜென்மத்துல செய்யற பாவ காரியங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல தான் பாவத்தை அனுபவிப்பானா. ஆனா இப்போ காலம் மாறி போச்சு. இந்த ஜென்மத்துல செய்யற பாவத்துக்கான தண்டனையை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு ஆகணும், தப்பிக்க முடியாது. மாதவராவ், நீ எல்லையை மீறி போயிட்டு இருக்க. ஆமா, இந்த காரியத்தை இந்த ஜென்மத்துல செய்யலனா எப்பவுமே நான் உருப்பட மாட்டேன். உங்க கெட்ட எண்ணத்துக்கு என்ன தண்டனை அனுபவிப்பீங்களோ அது உங்க தலையெழுத்து. மாதவானா, நீ மல்லி தானே? நீ பாறை மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டியம்மா. அது ஒரு விசித்திரமான கதை. நான் செத்து போனது உண்மைதான். என்ன கொல்லி வைக்க கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. என் உடம்புக்கு நெருப்பு வைக்கிற நேரத்துல ஒரு வயசான தாத்தா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. அப்படியா? யாருமா அந்த புண்ணியமா? அவர் பேரு சங்கரன் தாத்தா. என்ன பொழைக்கி வச்சது அந்த அம்மன் தான்னு சொன்னாரு. அது உண்மைதாம்மா. ஆபத்து காலத்துல காப்பாத்துறவதான் அந்த மகமாயி. அம்மன் மனசு வச்சுட்டா யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? அவரு தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அந்த மகமாகி நான் இந்த ஊருக்கு வரணும்னு உத்தரவு போட்டதுனால அந்த தாத்தா என்ன கூட்டிட்டு வந்தாரு. அம்மா தாயே, இது சாதாரண இல்லம்மா. அந்த அம்மனே உன்னை பொழைக்க வச்சு இந்த ஊருக்கு வர வச்சிருக்கான்னா அநியாயம் பண்ற இவங்களுக்கெல்லாம் தண்டனை தயாராகுது. அந்த மகமாயி ஊ மூலமா பெரிய அதிசயத்தை பண்ண போறா. இனிமேல் தான் ஊர் திருவிழாவே ஆரம்பம். பெரும் அதிசயங்கள் மட்டும் தான் நடக்கும், மாயாஜாலமா இருக்கும். அந்த மகமாயியோட லீலை ஆரம்பம். அத பார்க்க 2 கண்ணு பத்தாது. சரவெடி வெடிக்கிற மாதிரி துஷ்டர்கள்லாம் வெடிச்சு செதற போறாங்க. நானும் பார்க்க தான் போறேன், பார்த்து ஆனந்தப்படுவேன். ஸ்ரீசக்கர தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரமா? போயிட்டு வரேன். தாத்தா, நான் இன்னைக்கு கோவில்ல பிரதட்சணை பண்ணேன். திரும்பி பார்த்தா என்னோட காலடியோட இன்னொரு காலடியும் இருந்தது. ஆனா என் பின்னாடி யாருமே வரல.
அது என்ன காலடின்னு பார்த்தப்போ அந்த காலடிக்கு நடுவுல தாமரை பூ மாதிரி ஒரு சித்திரம் இருந்தது. நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கம்மா. அந்த தாய் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை அவ காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த உலகமே ஒரு அதிசய உலகம்தாம்மா. நமக்கு புரிஞ்சதுன்னா அது தெய்வத்தோட அருள். ஆனா சில பேருக்கு மட்டும்தான் அது புரியும். ஏன் சொல்றேன்னா நம்ம அறிவுக்கு அந்த அளவுதான் சூட்சுமா இருக்கும். அந்த தெய்வத்தை நம்ம சூட்சும மனசுக்குள்ள இருந்து பார்க்க கத்துக்கிட்டா ஒவ்வொரு நாளும் அதிசயம்தான், ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தம்தான். அந்த மகமாயியோட லீலைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகமே ரொம்ப அழகா தெரியும். இந்த பணம், பெயர், புகழ், பொருள் எல்லாமே வெறும் பூஜ்யம்னு புரிய ஆரம்பிச்சிரும். அப்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், தெளிந்த நீரோடையா இருக்கும். மாமா, ஸ்ரீசக்கரத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆளுக்கு ஒரு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையாவே என்ன விஷயம்னு யாருக்கும் தெரியல. அதோட அருள் கிடைச்சிட்டா வைராக்கியம் பிராப்தமாகி ஜென்ம ஜென்மங்களுக்கும் சுகமும் நிம்மதியும் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். அதுதாம்மா அந்த ஸ்ரீசக்கரத்தோட விசேஷமே. அவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி பிராப்தம். நாம ஸ்ரீசக்கரத்தை எப்படி உபாசனம் பண்றோமோ அதுக்கேத்த பலன் தரும். மனப்பூர்வமா தெய்வத்தை வழிபட்டா அது முக்திக்கு வழிவகுக்கும். எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் நிரந்தரமா மானசீக நிம்மதி கிடைக்கும். துஷ்ட சக்திகள் பொருள், பதவி, அதிகார ஆசைனால அதை அடைகிறதுக்கு போகும்போது அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கேத்த பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலன்கள் நிரந்தரமானதில்லை, தற்காலிகமானது. எப்ப வேணாலும் அது கைவிட்டு போயிடலாம். ஸ்ரீசக்கரம் ஒரு அபரிமிதமான சக்தி. பக்தியோட அதை உபாசனம் பண்ணா மட்டும்தான் உறுதியான பலன் கிடைக்கும். ஆனா அதை தவறா நாம பயன்படுத்தினா தன்னோட அழிவுக்கு அவங்களே வழிவகுத்த மாதிரி ஆயிடும். இவ்வளோலாம் எனக்கு தெரியவே தெரியாது தாத்தா. இது வரைக்கும் ஸ்ரீசக்கர உற்சவம் திருவிழானாலே சும்மா பூஜை பண்ணுவாங்க அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீசக்கரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. அதுக்குதான் மாமா, உங்களை மாதிரி நாளும் தெரிஞ்ச பெரியவங்க எல்லா வீட்லயும் இருந்துட்டா இதிகாசம், புராணம், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் எல்லா விஷயங்களையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து எது தப்போ எது சரின்னு அவங்களுக்கே புரியக்கூடிய பக்குவத்தை சொல்லி கொடுத்திருப்பீங்க. தேவோ, நில்லுடா. எங்க வீட்டுக்கு எங்க மாமனார் வந்திருக்காரு. அவர் வந்து 5-6 நாள் ஆச்சு. அவர் கூட என் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கூட வந்திருக்கா. அவ பேரு மல்லி.